எவ்வளோ சாஃப்டாக மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்க. முறுக்கு வந்து சூப்பராக மொறுமொறுப்பாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு தீபாவளிக்கு ஸ்பெஷலாட்டு முறுக்கு செய்ய போகிறோங்க. பாசி பயிரும் அப்புறமா உளுந்தும் போட்டு வேக வச்சு நம்ம முறுக்கு செய்ய போகிறோங்க. டிஃப்ரெண்டான முறையில் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம அரிசி மாவு வறுத்து அரைச்சி பண்ணதோட இப்படி செஞ்சு பாருங்கங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. ரேஷன் அரிசி மாவில் தான் பண்ண போகிறேன். ரேஷன் அரிசி மாவு திரிச்சு வச்சுருக்கேன் வீட்டில். அந்த மாவில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். சூப்பராக கிடைக்கும். அக்னி சமையல்லையும் முறுக்கு பண்ணி போட்டிருக்கேன். ரேஷன் அரிசியில் தான் பண்ணேன். நல்ல மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக கிடச்சிச்சுங்க. ரேஷன் அரிசி இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு சாப்பிடுங்கங்க. கடையில் உள்ள அரிசி மாதிரியே தான் இருக்குது. முன்னாடி தான் ரேஷனில் வந்து அரிசி வந்து ரொம்ப வாடை அடிக்குங்க. ஏன்னா ரொம்ப ஸ்டாக்காக இருக்கும், யாருமே வாங்கவும் மாட்டாங்க. அப்போ ஃப்ரீயும் கிடையாது. ஃப்ரீயாக கொடுக்கறனால மாதம் மாதம் எல்லாருமே வாங்குதாங்க நிறைய. அப்படிங்கும்போது அங்கே ஸ்டாக்காக இருக்காது பாருங்கள். புது அரிசி தான் வருது. நல்ல மணமாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இடியாப்பம் முடிஞ்சாலும் நல்லா வருது. ஆப்பத்துக்கு போட்டாலும் சூப்பராக கிடைக்கும். முறுக்குக்கும் சூப்பராக வருதுங்க. அக்னி சமையலில் பண்ணி போட்டிருக்கேன். முறுக்கு வந்து பட்டர் முறுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு நல்ல மொறுமொறுப்பாகவும் இருந்துச்சு. நான் முறுக்கு செய்ய போகிறேன்னு சொன்னோடனே எங்கள் வீட்டால் அன்னைக்கு செஞ்ச மாதிரியே செய்யுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு வந்து நான் பொட்டுக்கடலை மாவில் செஞ்சேன். இன்றைக்கி வந்து பாசி பருப்பில் செய்ய போகிறேங்க. அம்மா மகள் சேனலுக்கு வந்து இன்றைக்கி பாசி பருப்பில் செய்ய போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தெரியாதவங்கெல்லாம் அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கங்க தீபாவளிக்கு. இப்போ நம்ம எந்த கப்பால் நம்ம எடுக்கோமோ அதே கப்பால் அளந்து எல்லா பொருளும் எடுத்துக்கணுங்க. அரை கப்பு பாசி பயிர் எடுத்துருக்கேங்க. இதே கப்பால் தான் தண்ணியும் எடுக்கணும், நம்ம அரிசி மாவும் எடுக்கணும். சின்ன கப்புக்கு ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கேன். ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாசி பருப்பும் உளுந்தும் கழுவி எடுத்தாச்சுங்க. அரை கப்பு பாசி பயிருக்கு 1.5 கப்பு தண்ணிங்க. கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. பாசி பருப்புக்கு 1.5 கப்பு தண்ணி வச்சுட்டேன், அரை கப்புக்கு. அப்புறமா உளுந்துக்கு வந்து நம்ம தண்ணி வச்சுக்கிடலாங்க. இந்த கப்பால் தான் உளுந்து எடுத்தேன், அரை கப்பு. அதுக்கு ஒரு 1.5 கப்பு தண்ணி வச்சுக்கிடலாம். கரெக்டாக வருங்க உங்களுக்கு. இதை மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கணுங்க. நல்லா குழைய வேகணும். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. தண்ணி பூரா நிறைய வெளியில் வந்துச்சுன்னா அங்கே தண்ணி காணாமல் ஆயிரும். அதனால் கரெக்டான அளவுக்கு தண்ணி வச்சு அடுப்பையும் மீடியமாக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். மீடியமாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு குக்கரை பொறுத்து இருக்குங்க. சில குக்கரில் வந்து விசில் நிறைய விடும், பருப்பு வேகாது. சில குக்கரில் வந்து 2-3 விசில் விட்டாலே நல்லா வெந்துடும். நான் 4 விசில் விட்டு எடுக்க போகிறேன். உங்கள் குக்கருக்கு தகுந்தபடி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஆனால் நல்லா குழைய வேகணும். அப்போ தான் முறுக்கு சூப்பராக கிடைக்கும். குக்கரில் பருப்பு வந்துருச்சான்னு பார்க்கலாங்க. கரெக்டாக வந்திருக்கு. நம்ம வச்சு தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆறிடுங்க. நம்ம அரைச்சிக்கிடலாம். அதுக்குள்ளே நம்ம மாவு எடுத்துக்கலாங்க. தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாம். தேவையான மாவு எடுத்துக்கிடலாங்க. நம்ம அரை கப்பு பாசி பயிருக்கு 2 கப்பு மெசரிங்கப்பால் மாவு எடுக்கணும். அப்புறம் உளுந்துக்கு ஒரு அரை கப்பு எடுத்துக்கணுங்க. 1 கப்பு, 2 கப்பு, அப்புறமா ஒரு அரை கப்பு. இது வந்து கரெக்டான அளவு. நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். முறுக்கெலாம் பண்ணிங்கன்னா சலிச்சு பண்ணணுங்க. ஏன்னா அதில் வந்து அரிசி எதுவும் குருணை எதுவும் கிடந்ததுன்னா வெடிச்சிடும் உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது. நம்ம சலிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி கப்பி இருக்குது பாருங்க, குருணையெல்லாம் இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, தூர போட்டுறணும். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்துருக்காங்க. ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓமமும் போட்டுக்கலாம் நீங்கள். எள்ளுக்கு பதில் பெருங்காயங்க, கட்டி காயம்.
கட்டி காயத்தை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காயம் வந்து நல்ல மணமாக இருக்குங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மாவுக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து நிறைய உப்பு போடக்கூடாதுங்க. முறுக்குக்கெலாம் ஒரு 70% 80% தான் உப்பு போடணும். அப்புறமா 1 ஸ்பூன் பட்டருங்க. பட்டர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சூடான எண்ணெய் ஊற்றணும். அது லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி ஊற்றிக்கலாங்க. அரை கப்பு பயிருக்கு 2 கப்பு மாவு எடுக்கணும். கரெக்டான அளவாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பெரிய ஜாரில் போட்டு அரைங்க. கொஞ்சம் கூட குருணை இல்லாமல் நல்லா அரைச்சி எடுக்கணுங்க. பருப்பே இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்கணுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்க. தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாதுங்க. நம்ம மாவில் போட்டு பிசைஞ்சிட்டு காணலன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். எப்பவுமே தண்ணியெலாம் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கணும். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க. இப்போ மாவில் ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி விடணுங்க. உள்ளுக்குள்ளே பருப்பு எதுவும் கிடக்கக்கூடாது. மாவில் விட்டு பிசைஞ்சிக்கலாம். சூடாக தான் இருக்குது மாவு வந்து. விட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக வச்சுக்கோங்க. காணலன்னு நம்ம தண்ணி அதிகமாகிடக்கூடாது. பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டில் போட்டு விடலாம். சூடாக இருக்கும்போதே விட்டு மிக்ஸ் பண்ணேன்னா அந்த மாவு வந்து நல்லா வெந்துடும். இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. சரியாக வரும். சில நேரங்களில் பருப்பில் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா அந்தால போட்டு நம்ம அரைச்சோம்னா உங்களுக்கு வந்து மாவில் தண்ணி அதிகமாயிருங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிடணும். எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நம்ம போட்டு பிசைஞ்சிக்கிடலாங்க. மாவு வந்து நல்லா உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாங்க. கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. கொஞ்சமாக நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கிடலாம். இதுக்கு வந்து போடுறதுக்கு பக்குவமாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. ரொம்ப கட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாக வராது. தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான எண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். முறுக்குக்கு வந்து நம்ம முறுக்கு சில்லை போட்டுக்கணுங்க. நான் இடியாப்ப சில்லு தான் எப்போதும் அதில் கிடக்கும். முறுக்கு சில்லு இந்த மாதிரி 3 கண் உள்ள சில்லு போட்டுக்கோங்க.
போட்டு இதில் போட்டு அடைச்சி வச்சிடணுங்க. அடைச்சிட்டு உள்ளுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிடலாம். நம்ம எண்ணெய் தடவணும்னா நல்லா வலிவி வருங்க. எண்ணெய் தடவிடலாம். ப்ரெஸ்ஸில் கொஞ்சம் எண்ணெய் முக்கிட்டு இந்த மாதிரி தடவி வச்சுக்கோங்க. கையை கொண்டு தடவுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம முறுக்கு குழலில் புளியும் போது வலிவி போகுங்க. ஒருத்தோட நான் அப்படி தான் பண்ணிட்டேன். கையை கொண்டு தடவுனேன், பூரா புளியவே முடியல. இடியாப்பத்துக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. இந்த மாதிரி தடவுனேன்னா நமக்கு இந்த கையில் படாது, பிடிச்சி புளியதுக்கு ஈஸியாக இருக்குங்க. எண்ணெய் தடவியாச்சு. மாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கிடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சுங்க. இந்த கப்புக்கு 3/4 கப்பு எண்ணெய் எடுத்துருக்காங்க. ஊற்றிடலாம். நல்லா சூடாக இருக்குது. பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கையில் சுடாத அளவுக்கு அடியிலேருந்து மாவு எப்படி பெரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடான எண்ணெய் ஊற்றினேன்னா நல்லா முறுக்கு வந்து மொறுமொறுப்பாக கிடைக்குங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும் எண்ணெயை விட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. கைப்புறம் ஆகாது. இந்த மாதிரி குழலுக்குள்ளே போட்டுக்கலாம். மிச்சம் இருக்க மாவையும் இப்படி உருட்டி வச்சுக்கலாம். மாட்டிக்கலாம். இந்த மாதிரி கூட்டிட்டு ஒரு பிளேட்டில், அது இல்லைன்னா கரண்டியில், இந்த மாதிரி கரண்டிலையும் நம்ம புளியலாம். புளிஞ்சு போட்டோன்னா கையில் படாதுங்க. இந்த மாதிரி இப்படி சுற்றணும். சுற்றினீங்கன்னா ஈஸியாக வரும் உங்களுக்கு. இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க போடுறதுக்கு உங்களுக்கு. எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ஹீட் ஆயிருச்சுங்க. எண்ணெயில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கணுங்க. மறந்துட்டேன் பாருங்க. எங்கள் அம்மாலாம் அப்படி தான் பிடிச்சி வைப்பாங்க. இந்த மாதிரி அடுப்பு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வைங்க. கையில் காலில் எண்ணெய் படாமல் இருக்கும். முறுக்கும் நல்லா வருங்க. பிள்ளையாரப்பா கரெக்டாக வரட்டும்ப்பா. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 போட்டுக்கலாங்க. இந்த பெரிய அகலமான கடாயாக இருந்தால் 2 3 போடலாம். 2 3 கூட போடலாம். இல்லை, நான் 2 போட்டு எடுக்க போகிறேன். கொஞ்சம் வெந்து மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். இப்போ மேலே எலும்ப ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும், எடுத்துக்கலாங்க. இப்போ வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்கு பாருங்க முறுக்கு வந்து. இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க.
இப்போ அடுத்தது ஒன்று போட்டுக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு போட்டிங்கன்னா மலமலான்னு போட்டுடலாங்க. எலும்பி வர ஆரம்பிச்சிச்சு. திருப்பி போட்டுக்கலாம். வேகட்டுங்க கொஞ்சம். அடுத்த கடாய் வேகிறதுக்குள்ளே நம்ம புளிஞ்சு எடுத்துடணுங்க. இந்த மாதிரி வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம புளிஞ்சிடணுங்க. திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் சலசலப்பு அடங்கிருச்சுங்க. நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயிலே புளியணுன்னா இந்த மாதிரி புளியணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இதுவும் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் வேகட்டும். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். முறுக்கு திருப்பி போட்டுக்கலாம். நம்ம கடாயிலே புளிஞ்ச முறுக்கு சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் வேகட்டும். நம்ம எடுத்துக்கலாம். வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். நம்ம கடாயிலே புளிஞ்ச முறுக்கும் சூப்பராக வந்திருக்கு. மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாங்க. அருமையான சுவையில் பாசி பயிரும் உளுந்தும் போட்டு முறுக்கு செஞ்சுருக்காங்க. ரொம்ப டேஸ்டியாட்டு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கே அட்டகாசமாக இருக்குங்க. முறுக்கு வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. எம்மி எம்மி முறுக்கு ரெடி. தீபாவளிக்கு ஸ்பெஷலாட்டு பாசி பருப்பு வச்சு முறுக்கு செஞ்சாச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு பாசி பயிறு முறுக்குங்க எல்லார் வீட்லேயும். எல்லோரும் இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்க. முறுக்கு வந்து சூப்பராக மொறுமொறுப்பாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்க்கலாங்க. முறுக்கு சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட்டு எப்படி இருக்குண்ணா? சூப்பராக இருக்குங்க. வாயில் வச்சு தண்ணியாக போகுது. அந்த அளவுக்கு மொறுமொறுப்பாட்டு கிறிஸ்பியாக இருக்குது. தோசை தீபாவளிக்கு எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறை பார்க்க இருந்தா வந்தாலும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து அனைத்து உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளிங்க. பாய்.